எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, 17th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டன் உளவு அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளேஸ் மீட்டர் வெளி. செகண்ட் கொஸ்டின், குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையை எந்த ஐஐடி நடத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தில்லி ஐஐடி. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 கட்டங்களாக. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசின் சேவைகளை மக்கள் தங்கள் பகுதியிலேயே பெறும் வகையில் நடத்தப்பட உள்ளது. ஆபரேஷன் ரைசிங் லைன் நடவடிக்கை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரேல். எத்தனை வினாடிகளில் யூபிஐ பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 வினாடிகள். மினி பஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1997ஆம் ஆண்டு. எந்த கூட்டமைப்பின் தூதரான அமிதாப் காந்த் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, G20. FATF எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1989ஆம் ஆண்டு. எந்த நாட்டின் மிக உயர்ந்த கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோ ஸ்ரீ விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சைப்ரஸ். ஜம்பு தீவு பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மருது சகோதரர்கள். சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் மேக்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 250. 17 டெஸ்ட் உங்களுக்கு டாபிக் வைஸாக இருக்கும். ஷெடியூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற வகையில் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து இப்போ வர ஜூன் 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 4க்காக தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போது 18th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, HIV. ஸோ HIV நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய திட்டம் இப்போ தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்க போறதா பார்த்துருப்போம். இப்போ அதை நேற்று 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு 7618 HIV நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது 1.89 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்த போகிறாங்க. மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழ். ஸோ இதை எங்கே தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில தான் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 14ஆம் தேதி உலக குருதி கொடையாளர் தினமானது ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த தின நிகழ்ச்சியில தான் இந்த திட்டத்தை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க இந்த மா சுப்பிரமணியன் அவர்கள், தமிழக அமைச்சர். நெக்ஸ்ட், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா HIVனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவதற்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் 2009 to 2010 தமிழக அரசு சார்பில் ஒரு அறக்கட்டளையானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அறக்கட்டளை தொடங்குறதுக்காக 5 கோடி நிதியும் கருணாநிதி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதி மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டியை வச்சு இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி, அவங்களுக்கான ஊட்டச்சத்து, அடுத்து மருத்துவம், இது சம்பந்தமான வசதிகளானது அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல வந்து 25 கோடி தொகுப்பு நிதியானது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதியின் மூலமாக தான் இப்போ என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் மந்த்லி வந்து இந்த HIV நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு புதிய திட்டமானது இந்த நிதி மூலமாக தான் செயல்படுத்த போறாங்க. சரி, இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ HIV இருக்கு இல்லையா, HIVயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தானே இந்த திட்டம். HIV அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், ரீசன் நியூஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்களே மாணவிகள், உயர்கல்வி படிக்கிறாங்களே மாணவிகள், அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயானது வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீம் வந்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம், தமிழ் வழியில படிச்சுட்டு
போய் ஜாயின் பண்றாங்களே காலேஜ்ல உயர்கல்வியில ஜாயின் பண்றாங்களே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. இது வந்து தமிழ் புதல்வன் திட்டம். நெக்ஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. அடுத்த திருநங்கைகளுக்காக இப்போ பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயானது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்குறாங்க. ஸோ அந்த வறுமையை ஒழிக்கக்கூடிய இந்த தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 ரூபாயானது வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த ஸ்கீமானது தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்த இரண்டாவது கேள்வி, G7 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கனடாஸ்கிஸ். ஸோ கனடால தான் இந்த வருஷம் வந்து G7 உச்சி மாநாடானது நடைபெற்றிருக்கு. ஸோ கனடால எங்கே அப்படின்னா கனடாஸ்கிஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றிருக்கு. G7 அப்படின்னா குரூப் ஆஃப் 7, அதாவது 7 வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் G7 அப்படின்னு சொல்றோம். அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னா கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன். ஸோ இந்த 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் G7. G7 இதுக்கு முன்னாடி G8 அப்படின்னு இருந்துச்சு. அதாவது ரஷ்யாவும் சேர்ந்து இருக்கும் இந்த கூட்டமைப்புல. முன்னாடி G8 இருந்துச்சு, அதுல ரஷ்யாவை நீக்கிட்டு தான் இப்போ G7 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பா இது இருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா G7க்கு கனடா தான் தலைமை பொறுப்பேற்று இருக்கு. அதன்படி ஆல்பர்டா மாகாணத்தின் கனடாஸ்கிஸ் அப்படிங்கிற பகுதியில் G7 உச்சி மாநாடு இந்த வருஷம் நடந்திருக்கு. இதுல G7 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. யார் யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் பிரிட்டனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலானி, அடுத்து ஜெர்மனி பிரதமர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், ஜப்பான் நாட்டுடைய பிரதமர் ஷிகரு இஷிபா, கனடாவுடைய பிரதமரான மார்க் கார்னி, இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இவர் தலைமையில தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்ததின் பேர்ல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த மாநாட்டுல பங்கேற்றிருக்காங்க. ஸோ G7 மாநாட்டுல இந்தியா பங்கேற்கிறது அப்படிங்கிறது இது 11th டைம், 11வது முறையாக இந்த மாநாட்டுல இந்தியா பங்கேற்குது. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா, அங்கே அணு ஆயுதமானது செறிவுபடுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு தாக்குதல் நடத்திருப்பாங்க, வான்வழி தாக்குதல். அப்புறம் ஈரானும் பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பேருமே அவங்களுடைய தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லிட்டு G7 தலைவர்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் G7 தலைவர்கள் வந்து உறுதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிய போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரஷ்யாவையும் சீனாவையும் G7ல இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாரு. ஸோ ஏற்கனவே ரஷ்யா வந்து G8ல இருந்திருக்கும், ரஷ்யாவை நீக்கிட்டு தான் அது G7ஆ மாறி இருக்கும். ஏன் ரஷ்யாவை நீக்கியிருப்பாங்க அப்படின்னா 2014ல் உக்ரைனுடைய கிரீமியா அப்படிங்கிற பகுதியை ஆக்கிரமிச்சு தன்னோட இணைச்சிருக்கும் ரஷ்யா. அதனால G8 கூட்டமைப்புலேருந்து ரஷ்யா நீக்கப்பட்டு G7ஆ மாறி இருக்கும். இப்போ மறுபடியும் ரஷ்யாவை இணைக்கலாம், அதோட சேர்த்து சீனாவையும் இணைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பரிந்துரை அளிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனீரோல நடக்க போகுது. இந்த வருஷம் G20 உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க்ல நடக்க போகுது, 20வது G20 உச்சி மாநாடு. SCO அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய இந்த வருஷம் 25வது உச்சி மாநாடு சீனாவின் தியான்சின் நகரத்துல நடக்க போகுது. அடுத்து குவாட் மாநாடு இந்த வருஷம் 7வது உச்சி மாநாடு இந்தியாவில் நடத்தப்பட போகுது, இந்தியா தலைமையில. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, தற்போது உலகில் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9 நாடுகள். ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 9 நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் சிப்ரி அதாவது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதை தான் நம்ம ஷார்ட்டா சிப்ரி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதிக்கான ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024ல் இந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய 9 நாடுகள்லையுமே இந்த அணு ஆயுத அளவு எண்ணிக்கை, ஆயுதங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பரஸ்பரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்லேயே அதிகமாயிருக்கு, இந்தியாவிலையும் இந்த அணு ஆயுத இருப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி 9 நாடுகள்லையுமே அணு ஆயுத இருப்பு அதிகரிச்சிருக்கு 2024ல் அப்படின்னு சொல்லி
தெரிவிச்சிருக்கு இந்த சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. 9 நாடுகள்ல அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அடுத்து ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல். ஸோ இந்த சிப்ரியோடைய ஆய்வறிக்கையை பற்றி நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரண் எனும் தங்கும் இல்லம் யாருக்காக அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநங்கைகள். ஸோ திருநங்கைகளுக்காக தான் அரண் அப்படிங்கிற பேர்ல தங்கும் இல்லங்களானது சென்னை அப்புறம் மதுரை, சென்னையிலையும் மதுரையிலையும் அமைக்கிறாங்க, 2 இடங்கள்ல வந்து அமைக்கிறாங்க. ஸோ அரண் அப்படிங்கிற பேர்ல திருநங்கைகளுக்காக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தங்கும் இல்லங்களானது அமைக்கிறாங்க. சென்னையிலையும் மதுரையிலையும் 2 இடங்கள்ல 2 இல்லங்கள் அமைக்கிறாங்க. ஸோ 64 லட்சத்துல இதை அமைக்க போறாங்க. நெக்ஸ்ட் தோழி விடுதிகள். இந்த திட்டம் வந்து 2023 ஜூலைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் கிராமப்புறங்களில் படித்து முடித்துட்டு வேலைக்காக வெளியூர்களுக்கு வராங்களே பெண்கள், அவங்களுக்கு தங்கும் வசதிகளை வழங்கணுங்கிறதுக்காக தான், ஒரு ஹாஸ்டல் வசதியை வழங்கணுங்கிறதுக்காக தோழி விடுதி திட்டமானது உலக வங்கி உதவியோட தொடங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, தமிழகத்தில் குடிநீர் ATM வசதி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா குடிநீர் ATM வசதியானது தொடங்கியிருக்காங்க. அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஒரு 50 இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க, குடிநீர் ATM வசதி, நம்ம தண்ணீர் பிடிச்சு நம்ம குடிக்கிற மாதிரி குடிநீர் ATM வசதியானது இப்போ நிறுவியிருக்காங்க. சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் தான் இந்த குடிநீர் ATM வசதியானது 50 இடங்கள்ல அமைச்சிருக்காங்க. 50 குடிநீர் ATM இயந்திரங்களானது அமைச்சிருக்காங்க. இது கட்டணம் இல்லாத இயந்திரங்கள், சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 6.04 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில தான் இந்த வசதியை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், விளையாட்டு வீரர்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அகாதமி அமைச்சிருக்காங்க. அடுத்து அரசு மாதிரி பள்ளி ரீசெண்டாக வந்து திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது திருச்சியில் திறக்கப்பட்டிருக்கு. நூலகம், அதாவது நெல்லையில் அமைக்கப்படக்கூடிய நூலகத்துக்கு காகித இல்லத்துடைய பெயரானது சூட்டப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சருடைய சிறு விளையாட்டு அரங்கங்களானது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகள், அதாவது 234 தொகுதிகள் இருக்கு, அனைத்து தொகுதிகளிலுமே அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, தமிழக உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த எந்த IIT-யுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IIT சென்னை. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துதல் துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை IIT-யோட ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ யார் யாருக்கு இடையில இந்த ஒப்பந்தம்னா சென்னை IIT-க்கும் TNAPEX, அதாவது இதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதுதான் நம்ம ஷார்ட்டா TNAPEX சொல்றோம். அதாவது உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான தமிழ்நாடு நிறுவனம் தான் இந்த TNAPEX. அதுக்கும் சென்னை IIT-க்கும் இடையே தான் ஒப்பந்தம். ஏன்னா இப்போ நம்ம விளைச்சல் நடக்குது, விளைபொருட்கள் உருவாகுது. அந்த விளைபொருட்கள் பார்த்தீங்கன்னா விளைச்சலுக்கு அப்புறமா இந்த விளைபொருட்கள் வந்து நம்ம பதப்படுத்துறது, இந்த ப்ராசஸ் பண்றதுல ஒரு சில மிஸ்டேக் ஆகுறதுனாலையும் காலதாமதம் ஆகுறதுனாலையும் அந்த விளைபொருட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த விளைச்சலுக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கணும், அதில் புதுமையான விஷயங்களை ஈடுபடுத்தணும், ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு ஒப்பந்தமானது ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் TNAPEX-க்கும் சென்னை IIT-க்கும் இடையே இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. அடுத்து 7வது கேள்வி, வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. ஸோ இப்போ ஹரியானால தான் இந்தியாவில் முதன்முறையாக வாகனங்களுக்கான சரக்கு ரயில் போக்குவரத்து திட்டமானது தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம். ஸோ முதன்முறையாக இப்போ ஹரியானால குருகிராம்ல மானேசர்ல இருக்கக்கூடிய மாருதி சுசுகி நிறுவன உற்பத்தி ஆலையில பாத்தீங்கன்னா இந்த வசதியை தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்த உற்பத்தியான இந்த கார்களை எடுத்து செல்லும் வகையில முதல் வாகனங்களுக்கான சரக்கு ரயில் திட்டமானது, சரக்கு ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஹரியானால தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி, ஆளுநர் கவர்னர் வந்து பண்டாரு தத்தாத்ரேயா, அடுத்து தலைநகரம் வந்து சண்டிகர். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், நம்ம நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகமானது கேரளால இருக்கு. அடுத்து இலினாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவங்களுடைய கல்வி வளாகத்தை அமைக்கிறதுக்கு UGC ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலமாக மிசோரம் மாநிலத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியானது கட்டாயமாக்கி இப்போ கேரளா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம்
கேரளா. நாட்டிலே சூரிய சக்தி மூலமாக முழு மின்சார தேவையும் அடைந்த முதல் மாவட்டம் எது அப்படின்னா டையூ. அடுத்து இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனோட அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விரைவு சாலை எதுனா கங்கா விரைவு சாலை. இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலானது மும்பை டு அகமதாபாத் இடையே இயக்கப்பட இருக்கு. 8வது கேள்வி, இந்திய தர நிர்ணய ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1986. அதாவது இந்திய தர நிர்ணய ஆணையம் அப்படின்னா BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதான் நம்ம வந்து தமிழ்ல இந்திய தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு சொல்றோம். இது 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒரு பொருள் பாத்தீங்கன்னா தரமானது, அது பாதுகாப்பானது அப்படிங்கிறதுக்கு BIS பாத்தீங்கன்னா சான்றளிக்கிறாங்க. அந்த விஷயத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் BIS அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த BIS என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, சர்வதேச தரத்தை விட விஞ்சக்கூடிய அளவுல, சர்வதேச தரத்தையும் விஞ்சும் அளவுக்கு இந்தியாவுடைய பொம்மை உற்பத்தியானது இருக்கு. பொம்மைகள் வந்து சர்வதேச தரத்தையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி BIS தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த BIS பார்த்தீங்கன்னா பொம்மைகள் இருக்கு இல்லையா, பொம்மைகளுடைய தரக்கட்டுப்பாட்டு உத்தரவு அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு தொழிற்சாலை உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறையினால பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 2021 ஜனவரி 1 தான் அமலுக்கு வந்தது. பொம்மைகள்ல தரக்கட்டுப்பாட்டை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொம்மைகளாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொம்மைகளாக இருக்கட்டும், அந்த பொம்மைகளில் 7 வகையான இந்திய தர நிர்ணயங்களை வந்து நம்ம பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ உலக தரத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய பொம்மைகள், நம்ம இந்தியாவுடைய பொம்மைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக தரத்தையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் உலக வர்த்தக ஆய்வு நிறுவனம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் 1640 BIS சான்று பெற்ற பொம்மை தொழிற்சாலைகளானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 23ஆம் தேதி ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்கு. நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தினுடைய நுகர்வோர் விவகாரத்துறையினால தான் இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. எந்த சட்டத்தின் கீழ் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டதுன்னா 1986ஆம் ஆண்டுக்கான பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழ் தான் இது தொடங்கப்பட்டிருக்கு, இந்த BIS அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்து 9வது கேள்வி, அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவிந்த் மோகன். ஸோ இப்போ அகமதாபாத் டு லண்டன் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடத்தில் பயணிப்பதற்கான ஒரு விமானம் வந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவ கட்டிடத்தில் விழுந்து அது வெடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் பயணிகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சிருப்பாரு. அந்த கட்டிடத்தில் இருந்த மாணவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த சம்பவம். ஸோ அந்த சம்பவம் குறித்து எதனால இது நடந்ததுன்னு சொல்லிட்டு விரிவாக ஆய்வு செய்யறது, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக கோவிந்த் மோகன் அவர்கள் தலைமையில ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. கோவிந்த் மோகன் என்பவர் வந்து மத்திய உள்துறை செயலர். இவரோட தலைமையில தான் பல துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் அடங்கிய உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ குஜராத்தில் அகமதாபாத் டு லண்டன் வழித்தடத்தில் பயணிப்பதற்கான அந்த விமானம் தான் கிராஷ் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 230 பயணிகள், 12 ஊழியர்கள்னு சொல்லிட்டு 2242 பேர் பயணிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் பிழைச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மருத்துவ கட்டடத்தின் மீதும் அந்த விமானம் போய் கிராஷ் ஆயிருக்கும். அதனால அந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா 29 பேர் உயிரிழந்திருப்பாங்க. ஸோ இந்த விமானம், அது எந்த விமானம் அந்த கிராஷ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் இந்தியா நிறுவனத்துடைய போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற விமானம் தான் கிராஷ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுடைய துணைத் தலைவராக பாகிஸ்தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கேள்வி, அணு ஆயுதங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஐசோடோப்புகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. புளூட்டோனியம் 239, யுரேனியம் 235. இந்த 2 ஐசோடோப்புகள் தான் அணு ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. அணு ஆயுதம், அணு ஆற்றல் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுக்கரு பிளவு நடக்கும் போதோ அல்லது அணுக்கருகளை வந்து நம்ம ஒன்றாக இணைக்கும் போதோ தான் ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றலை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. நம்ம அணு ஆயுதமாகவும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அணு ஆயுதத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235 அப்படிங்கிற
ஐசோடோப் தான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதை தான் அதிகமாக செறிவூட்டுறாங்க, யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி தான் குற்றம் சாட்டி அதனால இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கோம் இஸ்ரேல், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் எப்படி இந்த அணு ஆயுதம் உருவாகுது, எந்த ஐசோடோப் மூலமாக அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யுரேனியம் இல்லைனா புளூட்டோனியம் இந்த அணுக்கள் இருக்கு இல்லையா, யுரேனியம் அல்லது புளூட்டோனியத்துடைய அணுக்கருக்கள் இருக்கு இல்லையா, அணுக்களுடைய கருக்கள், அதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்களை வச்சு மோத வைக்கிறது. மோத வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. நியூட்ரான்களால் தாக்கப்படும் போது அந்த கருவானது பிளவுபடுது. ஸோ அணுக்கரு பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியும் போது இல்லைன்னா ஒன்னா இணையும் போது ஆற்றல் வெளிப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அணுவை வந்து பிளக்குறாங்க. ஸோ நியூட்ரான்கள், அதாவது அணுவுடைய கருக்கல்ல நியூட்ரான்களை வச்சு தாக்கும் போது அந்த அணுங்கிறது பிளவுபடுது. அந்த பிளவுபடும் போது ஆற்றல் வெளியாகுது, பிளஸ் ஒரு சில நியூட்ரான்களும் சிதறுது. இந்த நியூட்ரான்கள் மறுபடியும் அணுக்கள் மீது மோதி மறுபடியும் இது ஒரு தொடர் சங்கிலி வினையாக இது தொடர்ந்து நடந்து ஆற்றலானது வெளியேறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதன் மூலமாக மின்சாரம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகிறது, அணு ஆயுதமாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அணுசக்தி ஆணையம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1954 வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போது ஈரானில் பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை வந்து செறிவூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதையொட்டி பார்த்தீங்கன்னா சிப்ரி வந்து ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதாவது சிப்ரி ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் கொஸ்டின், ஸோ சிப்ரி பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு புத்தகம், சிப்ரி 2025 ஆண்டு புத்தகம் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் 9 நாடுகளுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய 9 நாடுகளுமே கணிசமாக அவங்களுடைய அணு ஆயுதத்தை அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்போ முதன்முறையாக அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டதுன்னா 1974 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அணு ஆயுத சோதனை நடத்திருப்பாங்க பொக்ரானில். ரெண்டாவது அணு ஆயுத சோதனையும் 1998 பொக்ரானில் நடந்திருக்கும். இது நடத்தி ஒரு சில மாதங்களே பாகிஸ்தான்லையும் அணு ஆயுத சோதனையை நடத்தியிருப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் 2 நாடுகளுமே கையொப்பமிட கிடையாது. ஆனால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் வந்து வடகொரியா வந்து 1995 கையொப்பமிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2003 அந்த ஒப்பந்தத்திலேருந்து விலகி இருப்பாங்க. நெக்ஸ்ட் 2006 பார்த்தீங்கன்னா பல முறை அணு ஆயுதத்தை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அந்த வடகொரியா. நெக்ஸ்ட் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புக்கொள்ளலை. ஆனால் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பப்படுகிறது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஒப்புக்கொள்ளலை. அதே மாதிரி இவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இவங்களும் கையொப்பமிடலை. ஜனவரி மாத நிலவரப்படி உலக அளவில் பார்த்தீங்கன்னா அணு ஏவுகணைகளுடைய எண்ணிக்கையானது 12,241 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 9,614 ஏவுகணைகள் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னும் இந்த சிப்ரி ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் தேசிய மகளிர் பவர் லிஃப்டிங் நடுவராக ஆர்த்தி அருண் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் கேட்டகரி 1 நிலையிலான ஒரே நடுவராகவும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அடுத்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்போது உயர்நிலை மேல்நிலை படிக்கிறாங்களே 6 to 12 வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா, இதுவே இங்கிலீஷ் மீடியம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கட்டணம் வந்து சிறப்பு கட்டணமானது செலுத்த வேண்டியது இருந்துச்சு. அது 2008 ஆண்டே ரத்து பண்ணியிருப்பாங்க சிறப்பு கட்டணம் செலுத்தும் முறையை. அடுத்து சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா இயந்திர கற்றல் செயல்பாடு பாடத்திட்டமானது இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்னை ஐஐடி பிரவர்த்தக் தொழில்நுட்ப அறக்கட்டளை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடைய TCSIN சேர்ந்து இந்த இயந்திர கற்றல் முறையை வந்து பாடத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சமூக சேவை சுற்றுச்சூழல் இந்த இதில் வந்து முக்கியமான பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு ஆளுநர் விருதுகளானது வழங்குறாங்க. ஸோ 2 பிரிவுகளில் தலா 4 பேருக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. நிறுவனங்கள் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. தனிநபர் பிரிவில் தேர்வாகிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசானது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் திபெத்துடைய பௌத்த மத தலைவர் தான் தலாய் லாமா. இவர் 14வது தலாய் லாமா. இவருடைய 90வது பிறந்த நாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை கருணை தினமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 27 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம
ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, HIV. இரண்டாவது கேள்வி, G7 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனனாஸ்கஸ். தற்போது உலகில் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9 நாடுகள். அரண் எனும் தங்கும் இல்லம் யாருக்காக அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநங்கைகள். தமிழகத்தில் குடிநீர் ATM வசதி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. தமிழக உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த எந்த IIT-உடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IIT சென்னை. ஏழாவது கேள்வி, வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹரியானா. இந்திய தர நிர்ணய ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவிந்த் மோகன். அணு ஆயுதங்களில் பொதுவாக பயன்படும் ஐசோடோப்புகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B, புளூட்டோனியம் 239, யுரேனியம் 235. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.